நுவலி வெளியாடி நேயர்களுக்கு சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள். இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு வெப் சீரிஸ் பற்றி தான். 1000 பேபிஸ் என்ற வெப் சீரிஸ் ஹாட்ஸ்டாரில் சென்ற ஆண்டு 2024 அக்டோபர் மாதத்தில் வெளியானது. இதில் 7 அத்தியாயங்கள் இருக்குது. இதை நான் இன்னைக்கு தான் பார்த்து முடித்தேன். இந்த வெப் சீரிஸ் இதுக்கு முன்னாடி பார்த்த வெப் சீரிஸை பற்றி நான் ரசித்து இதை கண்டிப்பாக பாருங்கள் அப்படின்னு சொல்லி நான் ரெக்கமெண்ட் செஞ்சு அதை பாருங்கன்னு சொல்லி போட்டேன். ஆனால் இந்த வெப் சீரிஸை பாருங்கள், எனக்கு அந்த கதையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி போடுறேன். 7 அத்தியாயங்கள் பார்த்தேங்க, முழுக்க பார்த்தேன். ஆனால் சத்தியமாக புரியல. பார்த்தவங்க யாராச்சும் உங்களுக்கு புரிஞ்சிருந்தா எனக்கு சொல்லுங்கள். அதாவது இந்த கதை எனக்கு புரிஞ்ச வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது நடிகர்கள் எல்லாம் விட்டுருங்க, கதை தான் முக்கியம் நமக்கு. நடிகர்கள் யாரோ, ஏன்னா ஒரு 4-5 மொழியில் எடுக்கிறதுனால யாரையோ நமக்கு தெரியாத நடிகர்கள் எல்லாம் போடுறாங்க. நமக்கு பரிட்சயமான நடிகர்னா ரஹ்மான் ஒருத்தர் தான். நடிகர்கள் பிரச்சனை இல்லை, கதை தான் முக்கியம். கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, ஒரு வயதான அம்மா ஒரு பையனுடன் இருக்கிறாங்க. அது முதல் அத்தியாயத்தை கடக்கிறதே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ பொறுமையாக மெல்லமாக போகுது. அவ்வளோ பொறுமையாக மெல்லமாக போகிறதுக்கு தகுந்த மாதிரி அடுத்தடுத்த அத்தியாயங்கள் வேகமாக போச்சுன்னா நல்லாயிருக்கும். இல்லை அவங்க காட்டின ஒரு காட்சிக்கு தகுந்த அளவுக்கு ஒரு அந்த காட்சிக்கான ஒரு அழுத்தத்தை பின்னாடி வருகின்ற அத்தியாயங்களை கொடுத்துட்டு தான் நல்லா இருந்திருக்கும். ஆனால் எதையுமே அவங்க கொடுக்க, எதுக்காக முதல் அத்தியாயத்தை அப்படி காட்டுனாங்க அப்படிங்கிறதே தெரியல. முதல் பாயிண்ட். அடுக்கடுக்கா நாம் குறைகள் தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. குறைகள் புரியலை, தெரியலை, என்ன இது அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ரெண்டாவது, இந்த கதை போகிற போக்கில் என்ன வருது அப்படின்னா, அந்த அம்மா ஒரு கட்டத்தில் அந்த அவங்க பையன்கிட்ட சொல்கிறாங்க, ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, நமக்கு சைலண்டாக காட்டிடுறாங்க. அவன் கோவத்தில் அவங்க உட்காந்துருக்கிற சேரை தள்ளி விட்டதும் அவங்க அடிபட்டு ஆஸ்பத்திரி அட்மிட் ஆகி இறக்குறாங்க. அதை விட்டுருங்க. ஆனால் அவங்க இறக்கும் முன்னாடி காவல்துறை உயர் அதிகாரிக்கும் நீதித்துறை உயர் அதிகாரிக்கும் தனித்தனியாக ஒரு கவரில் எழுதி அதை சீல் வச்சு அதை அவங்ககிட்ட ஒப்படைச்சிடுங்க அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட சொல்லி கொடுக்குறாங்க. அவங்களும் அதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு இந்த உண்மை வெளியே வந்துச்சு அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆகும், இதை இது பண்ண முடியாது, இதை அப்படியே நமக்குள்ளேயே வச்சுக்குவோன்னு சொல்லிட்டு முடிச்சிடுறாங்க. அது என்னன்னு காட்டுறதில்ல. அந்த அம்மா பையன்கிட்ட என்ன சொன்னாங்கன்னு காட்டுறதில்ல. இந்த 2 துறைகளுக்கும் கொடுத்த கடிதத்தில் என்ன இருந்துச்சுன்னு சொல்றதில்ல. ரெண்டும் ஒரே விஷயம்தான் சொல்லிட்டு முடிச்சிடுறாங்க. அப்புறம் 12 வருஷம் கழிச்சுங்கிறப்ப ஒரு கொலையில் ஆரம்பிக்குது. ஒரு கொலை, அந்த கொலைக்கு ஒரு காரணம், இப்படி போகுது. அதுக்கப்புறம் ஒரு கொலை, அப்படி போயிட்டே இருக்கும் பொழுது அப்படியே ஒவ்வொன்றா துப்பறிஞ்சு இதில் ரகுமான் சிபிஐ ஆஃபீஸராக வராங்க. அவங்க துப்பறிகிறாங்க, எல்லாம் கரெக்ட் தான். ஆனால் உண்மையிலேயே தமிழில் தான் பார்க்குறோமா அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு சுத்தமாக புரியலைங்க. தாய்மொழி தமிழாக கொண்ட நமக்கே அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன சொல்ல வந்தாங்கன்னு புரியல. இயக்குனர் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு நேரில் பார்த்தாலாவது நம்ம மைண்ட் ரீடிங்லாம் செய்யலாம். ஆனால் அவர் என்ன நினச்சி அந்த படத்தை எடுத்தாரோ சத்தியமாக அவருக்கு தான் தெரியும். சரிங்களா? இப்படி துப்புறிகிறதுக்கு போகிறப்பக பெங்களூரில் நடக்கிற மாதிரி கதை ஒரு எபிசோடு ஃபுல்லாக போகுது. அதெல்லாம் தப்பே கிடையாது. ஆனால் பெங்களூரில் கதை நடந்துச்சுன்னா அவங்க போய் விசாரிக்கவங்க எல்லாமே கன்னடத்துலையே பேசுகிறாங்க. இவங்க எல்லா மொழியிலையும் கலந்து வெளியிட்டதுனால அப்படின்னு இவங்க சொல்லி சமாளிச்சிக்க கூடாது. நாம் தமிழில் பார்க்குறவங்களுக்கு தமிழில் வரணும், இல்லை அப்படின்னா சப்டைட்டிலாவது போடணும். கன்னடம் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல. இது அடுத்த ஒரு எபிசோடு ஃபுல்லாகவே என்ன சொல்ல வராங்க அப்படின்னு புரியல. இப்படி போயிட்டே இருக்கும்போது கடைசியில் என்ன சொல்லி முடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அம்மா வளர்த்த பையன், அதாவது என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு நர்ஸாக வேலை பார்த்தாங்களாம் ஒரு ஆஸ்பத்திரியில். ஒரு 7 வருடங்கள் பக்கத்தில் அந்த பிரசவ அறையில் வேலை பார்த்துருக்குறாங்க. அந்த 7 வருடங்களும் பிறந்த குழந்தைகளை அவங்க மாற்றி வச்சிருக்கிறாங்க. அவங்கவுங்க பெற்றோர்கிட்ட கொடுக்காம மாற்றி வச்சிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு காரணம் சொல்லப்படுது. ஆனால் அவங்க அதை கரெக்டாக ஃபைல் மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. யாருடைய குழந்தை யாருக்கு கொடுத்தேன்னு நம்ம மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் செவுத்துலேயும் எழுதி வச்சிட்டாங்க அவங்க. இதுதான் கதையினுடைய முக்கிய கரு. சரி, அந்த வளர்க்குற பையனும் அவங்களுடைய பையன் கிடையாது, அவன் கடைசியாக மாற்றப்பட்ட குழந்தை.
சரி, ஓகே. இப்போ அந்த விஷயம் அந்த பையனுக்கு தெரிஞ்சிருச்சு, 2 பேருக்கு தெரிஞ்சிருச்சு, உயர் நீதித்துறையில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க இது வெளியே வந்த 1000 குடும்பங்கள், அந்த 1000 குடும்பங்களை சார்ந்த சுற்றார் உறவினர்கள் இவங்க எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. அதனால் இது தெரிய வேண்டாம்னு மறைச்சதுலையும் தவறு கிடையாது. ஏன்னா ஏற்கால எத்தனையோ வருடங்கள் ஆகிவிட்டது, அவங்க எல்லாமே பெருசாக இருப்பாங்க, இது பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் ஏற்புடையதே. ஆனால் அதன் பிறகு இந்த அம்மாவால் வளர்க்கப்பட்ட அந்த கதாநாயகனுடைய கேரக்டர் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா விபின். அவன் வரிசையாக கொலை பண்ணிட்டு வரான். ஏன்னு அதுக்கு ஒரு காரணத்தை கடைசியில் சொல்கிறாங்க. அதுவும் ஏற்புடையதாக இல்லை. துப்பறிஞ்சிக்கிட்டே போகிறப்ப நமக்கு ஒன்று கூட புரியல. கடைசியில் ரகுமானே, அதாவது அந்த துப்பறியும் போலீஸ் அதிகாரியே இப்படி தான் சொல்கிறாரு. ஆனால் இதில் ஒன்று சுத்தமாக ஏற்றுக்க முடியாது. என்னன்னா, நாமளும் இத்தனை வருஷத்துக்கு எத்தனையோ துப்பறியும் படங்களை பார்த்துருக்குறோம். அந்த துப்பறியும் அவங்க போய் அந்த உயரதிகாரி துப்பறியும் போதே ஒன்று நமக்கு காட்சிப்படுத்துவாங்க, இப்படி தான் அப்படிங்கிறத காட்சிப்படுத்துவாங்க. ஏதாவது ஒன்று நமக்கு புரிய வச்சிருவாங்க அவங்க துப்பறியும் போதே. இல்லை அப்படின்னா அவங்க உயரதிகாரிக்கு விளக்கும் பொழுது நல்லா விளக்குவாங்க, ஆடியன்ஸுக்கு புரியிற மாதிரி, நான் இப்படி தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு. இது அப்படிலாம் கிடையாது. அவங்க துப்பறிய இடத்துல எந்த க்ளூவும் கிடைக்கிறது இல்லை. ஆனால் இவர் விளக்கும் போதும் அப்படியே கதை வந்து இப்படி தான் பண்ணான், அப்படி தான் பண்ணான், இதனால தான் கொலை பண்ணான்னு இவர் சொல்கிறாரே மிஞ்சி, இன்னமும் நம்ம ஆடியன்ஸ் வந்து ஒரு ஊகமாக இதுக்காக தான் செஞ்சுருப்பாங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குதே தவிர அவர் துப்பறிஞ்ச மாதிரியே தெரியல. இது இந்த 1000 பேபிஸை யாராவது ஆடியன்ஸு, நம்ம நேயர்கள், நுவலி விளையாடி நேயர்கள் பார்த்துருந்தா கண்டிப்பாக இப்போ நான் புரிஞ்சுக்கிட்ட கோணம் சரிதானா, இல்லை அந்த 1000 பேபிஸில் என்ன கதை சொன்னாங்க அப்படிங்கிறத எனக்கு கொஞ்சம் விளக்குங்க. உங்களுக்கு அந்த கதை போகும்போக்கு ஏற்புடையதாக இருந்ததா? அதுக்கே திஸ் இஸ் நாட் எண்டுன்னு போடுறாங்க, இது பிகினிங்னு போடுறாங்க. இன்னொரு சீசன் இருக்கும் போல இருக்கு. கடவுளே, இது ஃபஸ்ட்டு புரிஞ்சாதானே அடுத்த சீசன் பார்க்குறதுக்கு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்களுடைய பதில்களை எதிர்பார்த்து ஆவலுடன் காத்திருக்கும் சாய்ஸ்.